நாம் யாரும் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். நம்முடைய கண்களை மூடுவோம், இதயத்தை தேவ நேராய் திருப்புவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு அவருடைய சமூகத்தில் வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தபடியால் நன்றி சொல்வோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிற தேவனாயிருக்கிறீர், எங்களை போஷிக்கிற தேவனாயிருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீர். ஒவ்வொரு நாள் எங்க கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உம்முடைய செயல்களுக்காய் நன்றி. ஆண்டவரே உம்முடைய கிரியைகளுக்காய் நன்றி, உம்முடைய பராமரிப்புக்காக நன்றி. ஆண்டவரே உம்முடைய போஷிப்புக்காய் நன்றி. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, வழி இல்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார், எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாய் போல் அணைத்து அன்பு பலம் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார், வழி உண்டாக்குவார். நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார், வழி உண்டாக்குவார். வழி இல்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார், எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாயை போல் அணைத்து தினம் அன்பு பலம் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார், வழி உண்டாக்குவார். கடும் வெளி பெரும் பாதையா ஆகுமே, வனந்திரம் வயல் வெளியாகுமே. கடும் வெளி பெரும் பாதையா ஆகுமே, வனந்திரம் வயல் வெளியாகுமே. வானம் பூமி ஒளியும் அவர் வார்த்தை ஒளியாது, வானம் பூமி ஒளியும் அவர் வார்த்தை ஒளியாது. அதிசயம் நான் காணுவேன் இன்றே, வழி இல்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார், எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாயின் போல் அணைத்து தினம் அன்பு பலம் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார், வழி உண்டாக்குவார். நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார், வழி உண்டாக்குவார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நம்முடைய குமாரனா இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் நாங்கள் உடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீ நித்தமும் எங்களை நடத்துகிறதான தேவன். நீ நித்தமும் எங்களை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் எங்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாக நீ மாற்றுகிறீர்.
எங்களை வற்றாத நீருற்று போலவும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீர் எங்களை குடியிருக்க பண்ணுகிற தேவன் ஆண்டவர். எங்களுக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிறதான தேவன். பாதை இல்லாத இடத்துல எங்களுக்காக ஒரு புதிய பாதையை உண்டு பண்ணுகிறதான தேவன் ஆண்டவரே. இதுவரைக்கும் நீர் எங்களை வழி நடத்தி கொண்டு வந்த எல்லா உங்களுடைய கிருபைகளுக்காக செயல்களுக்காக நன்றி சொல்கிறோம். இனிமேலும் நீர் வழி நடத்த போகிற ஒவ்வொரு கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எது மாறினாலும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தை மாறாததாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளதாக இருக்கிறது. அதை அறிந்து அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீங்க மகிமைப்படுங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் மூலமாய், நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை மூலமாய், துதிகள் மூலமாய், ஸ்தோத்திரங்கள் மூலமாய், காணிக்கைகள் மூலமாய், தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தாவே நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாரும் உட்காரலாம். ஆராதனைக்கு ஆரம்பம் நம்ம யாருக்கும் தெரிந்தான இந்த ஒரு பழைய பாடலை நாம் யாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். கோடி பீடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடு. வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடு. வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானை கோடி பீடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானை கோடி பீடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகை வென்று விட்டோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பையில் கை வைத்திட்டோம்,
பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடகத்தால் வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானை கோடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானை கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாம் வீரநாடை நடந்திடுவோம். ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகை வென்று விட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாம் வீரநாடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காலப்பாய் கை வைத்திட்டோம். நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பாய் கை வைத்திட்டோம். நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாம் வீரநாடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம். இயேசுவின் நாமத்தினால் விசுவாச கேடகத்தால் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடகத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாம் வீரநாடை நடந்திடுவோம். 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 கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்போதுமே வெற்றி பெற்றிருக்கிறோம். இனி வெற்றி பெற போறதில்ல, கர்த்தர் வெற்றி தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கமாக பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே வெற்றி தந்திருக்கிறார். நீங்கள் தோற்கிறதுக்காக பிறக்கவில்லை, ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கிறீர்கள். அடிப்படி சண்டையில் இல்லை, வாய் தகராறுலாம் இல்லை, நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் வெற்றியை தந்திருக்கிறாரு. என்னெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எதெல்லாம் வருதோ அது எல்லாவற்றின் மீதும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறார். அவைகள் மீது அதிகாரத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை.
ஏனென்றால் வெற்றி ஏற்கனவே உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. எப்போல்லாம் நீங்கள் பிரச்சனைகளை பார்க்குறீங்களோ அப்போது நீங்கள் நினைக்கணும், இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இதன் மீது வெற்றியை கர்த்தர் என்னுடைய கரத்தில் தந்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வெற்றி அவரால் வந்தது. அந்த வெற்றி யாரால் வந்தது? அவரால் வந்தது. ஏனென்றால் நம்மோடு கூட இருக்கிறவர் நமக்கு விரோதமாக வரக்கூடிய அந்த பிரச்சனையை பார்க்கலும் ரொம்ப பெரியவராக இருக்கிறார். அவர் சின்னவர் கிடையாது, அதை விட பெரியவராக இருக்கிறனால கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார். அவர் தான், ஒரு நாள் அவர் தோக்க போகிறதே இல்லை. யாருக்கா சந்தேகம் இருக்கா? உங்கள் கூட இருக்கிற தேவன் என்னைக்கா தோற்று போயிடுவார்னு பயமாக இருக்கா உங்களுக்கு? இல்லை பாருங்கள், எல்லா நாளும் அவர் தான் ஜெயிப்பார். ஒரு சின்ன கான்செப்டு, 2 பேர் சண்டை போடுறாங்க. அப்போது அதில் வெற்றி எந்த பக்கம்னு பார்த்தா நம்ம ஒன்று சொல்லுவோம், யார் பெரிய பையனாக இருக்கானோ, யார் ரொம்ப பெருசாக இருக்காங்களோ, யார் சைடு பலன் அதிகமாக இருக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அது நாடுகளாக இருந்தாலும் சரி தான், எதுவாக இருந்தாலும் சரி தான். யாருக்கு அதிகமாக பவர் இருக்குதோ அவங்க தான் நிச்சயமாக ஜெயிப்பாங்க. தாவீது கூட அப்படி தான் ஜெயித்தான். தாவீது அப்படி தான் ஜெயித்தான். யார் கூட ஜெயித்தான்னா அவனை விட பல மடங்கு பெரிய ஆள் கூட ஜெயித்தான். எதனால ஜெயித்தான்? வாயினால் ஜெயிக்கலை, விசுவாசத்தினால ஜெயித்தான். இயேசுவின் நாமத்தினால ஜெயித்தான். அவன் சொல்கிறான், நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு என்கிட்ட வர்ற, ஆனால் நீ வச்சிருக்கிற மாதிரி எதுவுமே என்கிட்ட கிடையாது, எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஆனால் ஒன்று இருக்குது உன்கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷலான ஒன்று என்கிட்ட இருக்குது. அது அவருடைய நாமம், அவருடைய பெயர். நீ நிந்திக்கிற பாரு, நீ அற்பமாக நினைக்கிற பாரு, அந்த மனிதருடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் சேனைகளின் தேவன் அப்படின்னு சொல்கிறான். அதனால நான் உன்கிட்ட வரேன். நம்ம என்றைக்குமே அப்படி தான் போகணும். எந்த ஒரு விஷயத்துலேயும், எந்த ஒரு காரியத்திலையும் அவங்க எப்படி வராங்க, அது எப்படி வருதுங்கிறது நம்முடைய பிரச்சனை இல்லை. நம்ம எப்படி போகிறோங்கிறது தான் மேட்ரே இருக்குது. வெற்றி அவங்க வர்ற மாதிரி நம்ம போகக்கூடாது. நமக்குன்னு கர்த்தர் ஒரு தனி ஸ்டைல் வச்சுருக்கிறாரு, நமக்குன்னு ஒரு தனி வழியை வச்சுருக்கிறாரு. அந்த வழியில் நம்ம போகணும். பிரச்சனை எப்படி வேணாலும் வரலாம், அது எந்த ஸ்டைலில் வேணாலும் வரட்டும், நமக்கெல்லாம் ஒரே வழி, அவருடைய நாமம் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த நாமம் ஒரு நாள் தோல்வி அடைஞ்சதாகவே இல்லை. அதனால தான் மோசே சொன்னார், எல்லா யுத்தத்திலும் அவர் தான் ஜெயிக்க போகிறாரு. அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலருக்கும் சண்டை வருது. அப்போ அவர் சொல்கிறார், எல்லா யுத்தத்திலும் இது முதற்கொண்டு யுத்தம் தொடரும். யுத்தம் எல்லா யுத்தத்திலும் அவர் எனக்கு ஜெயத்தை தருவார்னு சொல்லிட்டு அவருக்கு பெயரையே வெற்றி கொடி ஆனவர் பேர் வச்சுட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க அந்த வெற்றி கொடியானவர் உங்க கூட இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? தொடர்ந்து நம்ம எல்லாரும் எழுந்து இன்னொரு பாடலை பாடி அவனுடைய நாமத்தை நான் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். யெகோவானிசியை ஏற்றி பாடுவோம். எங்க கொடி வெற்றி கொடியே, எங்க கொடி வெற்றி கொடியே, எங்க கொடி வெற்றி கொடியே, எங்க கொடி வெற்றி. யெகோவானிசி, 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 யெகோவானிசியை ஏற்றி பாடுவோம். எங்க கொடி வெற்றி கொடியே, எங்க கொடி வெற்றி கொடியே, எங்க கொடி வெற்றி கொடியே, எங்க கொடி வெற்றி கொடியே. யெகோவானிசி, 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 யெகோவானிசி. வீறு கொண்டெழுவீர் இயேசு வீரரே, மாறு
சிங்கம் யுத்த சிங்கமே, யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசி, 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 யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்க கொடி வெற்றி கொடியே, எங்க கொடி வெற்றி கொடியே, எங்க கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. பட்டயமோ படைபலமோ தேவையா, கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர விடாமல் தாங்கியே, கர்த்தரே சுசத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, 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 யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்க கொடி வெற்றி கொடியே, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறார், இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் தேசம் இங்கே செல்லுமா, கோஷமிடும் இளைஞர் முன்னே நில்லுமா. எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறார், இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் தேசம் இங்கே செல்லுமா, கோஷமிடும் இளைஞர் முன் நில்லுமா. கர்த்தர் நாமம் வல்ல நாமமே, கர்த்தர் நாமம் வல்ல நாமமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்க கொடி வெற்றி கொடியே, எங்க கொடி வெற்றி கொடியே, எங்க கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆர்ப்பரித்து அலங்கமாதை வீழ்த்தியே, ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் ஏந்து படைகள் அல்லவா, நாம் கொடிகள் ஏந்து படைகள் அல்லவா.
யெகோவானிசி யெகோவானிசி யெகோவானிசியை ஏற்றி பாடுவோம். எங்க கொடி வெற்றி கொடியே, எங்க கொடி வெற்றி கொடியே, எங்க கொடி வெற்றி கொடியே. யெகோவானிசி யெகோவானிசி யெகோவானிசி. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதரேசு அனுப்புவதால் போவோமே. பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதரேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ பலபலமோ தேவையா? பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவா நாம், ஜீவதேவ சேனை அல்லவா. யெகோவானிசி 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 யெகோவானிசி. யெகோவானிசி 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 யெகோவானிசியை ஏற்றி பாடுவோம். எங்க கொடி வெற்றி கொடியே, எங்க கொடி வெற்றி கொடியே. யெகோவானிசி 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 யெகோவானிசி. அல்லேலூயா தேவநாமம் வாழ்கவே, அல்லேலூயா இயேசு ராஜா வருகவே, அல்லேலூயா ஆவி புகழ் ஓங்கவே, அல்லேலூயா தேவ படை வெல்கவே. வாழ்க 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 வாழ்கவே, வாழ்க 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 வாழ்கவே. யெகோவானிசி 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 யெகோவானிசி. யெகோவானிசி 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 யெகோவானிசியை ஏற்றி பாடுவோம். எங்க கொடி வெற்றி கொடியே, எங்க கொடி வெற்றி கொடியே, எங்க கொடி வெற்றி கொடியே, எங்க கொடி வெற்றி கொடியே. யெகோவானிசி 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 யெகோவானிசி. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் நமக்கு வெற்றி வீரனாய் இருக்கிறபடியெல்லாம் நீ சொல்லுவோம். வாயில திறந்து ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, வெற்றி வீரனே, யுத்தங்களில் ஜெயத்தை தருகிறவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம், கத்தாதி கத்தாவே உம்மை உயர்த்துகிறோம், மகிமை தேவனே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்களுக்கு வெற்றியை தருகிறது, உம்முடைய நாமம் எங்களுக்கு உயர்வை தருகிறது,
உம்முடைய நாமம் எங்களுக்கு மேன்மை தருகிறது. உம்முடைய நாமம் எங்களை வாழ வைக்கிறது. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ நீரே எங்களுக்கு பட்டயமாயிருக்கிறீர். நீரே எங்கள் பலனாயிருக்கிறீர். நீரே எங்கள் பாதுகாப்பாயிருக்கிறீர். நீரே எங்கள் அடைக்கலமாயிருக்கிறீர். நீர் எங்களுக்கு நம்பிக்கையாயிருக்கிறீர். நீர் எங்களுக்கு பலனாயிருக்கிறீர். ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் வெற்றியானவரே, எங்கள் துதி பாடலானவரே, ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சத்துரு வெள்ளம் போல வரும்போது எங்களுக்காக வெற்றியாய், எங்கள் சார்பில் வெற்றி கொடியாய் நிற்கிற ஒரு நல்ல தேவனி. ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வாய்களை திறந்து விசுவாசத்தோடு, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா காரியத்திலும் எங்களை வெற்றி பெறுவதற்கு நீர் உதவி செய்கிறபடியால் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களை உதவி செய்கிறவர், நாங்கள் வெற்றி பெறும்படியாக, நாங்கள் ஜெயிக்கும்படியாக உதவி செய்கிறவர், நாங்கள் தோற்று போவதை விரும்பாதவர், நாங்கள் வெட்கப்பட்டு போவதை விரும்பாத தேவன், நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லவரே உம்மை உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, மகிமை தேவனே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, அற்புதங்கள் அதிசயங்களை எங்க வாழ்க்கையில செய்கிறவரே, எங்க வாழ்க்கையில வெற்றியை சுதந்திரமாக தருகிறவரே, ஒருபோதும் தோற்காதவரே, பிசாசை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை ஜெயித்தவரே, ஜெய கிறிஸ்து என்னும் பெயரை உடையவரே, ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் வெற்றி தருகிறவர், நீர் வெற்றியை தருகிறவர். உம்முடைய நாமத்தினால வெற்றி எங்களுக்கு சொந்தமா இருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கோலியத்தை பார்க்க நீர் பெரியவர், பார்வோனை பார்க்க நீர் பெரியவர், சனகரிப்பை பார்க்க நீர் பெரியவர். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் எங்களுடைய பாதுகாப்பு, நீங்க தான் எங்களுடைய ஈட்டி, நீங்க தான் எங்களுடைய பட்டயம், நீங்க தான் எங்களுடைய அரணாய் இருக்கிறீர், நீங்க தான் எங்களுடைய கோட்டையாய் இருக்கிறீர், நீர் தான் எங்களுடைய வில், நீங்க தான் என்னுடைய அம்பு. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக வழக்காடுகிறவர், எங்களுக்காக போராடுகிறவர், எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், எங்களுக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறவர். எங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா யுத்தமும் உம்முடையதாக இருக்கிறபடினால உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீங்க பார்த்து கொள்கிற தேவனாயிருக்கிறபடினால நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எதிரிகளுக்கும் எங்களுக்கும் யுத்தம் இல்லை, எதிரிகளுக்கும் உமக்கும் தான் யுத்தம். ஓ நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ. இயேசுவே நீ பரிகாரியானவர். ஓ நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. யுத்தத்திலே பெரியவர், சர்வ வல்லவர், சகலத்தையும் ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர். நீ உலகத்தில் உள்ளவனை பார்க்கிறோம், எங்களோடு கூட இருக்கிற நீ பெரியவராயிருக்கிறீர், மிகவும் பெரியவர் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிற நீ மிகவும் பெரியவர். அநேக தடவை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த யுத்தம் என்னுடையது, இந்த யுத்தம் என்னுடையது. அவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
வரக்கூடிய எந்த ஒரு தீமையா இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம், எந்த ஒரு பெரிய போராட்டமா இருக்கலாம், ஆனா அவைகள் மத்தியில் ஆண்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இது உன்னுடையது இல்லை, இது என்னுடையது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த யுத்தம் என்னுடையது, இந்த அவமதிப்பு என்னுடையது, இந்த நிராகரிப்பு என்னுடையது, இந்த புறக்கணிப்பு என்னுடையது, இந்த அவமானம் என்னுடையதுன்னு சொல்லி நமக்குள்ள இருக்கிற எல்லா தீமைகளையும் அவர் வாங்குறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கவங்க பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா புறக்கணிப்புகளையும், எல்லா நிராகரிப்பையும் அவர் எடுத்துக்கொள்றாரு. அவர் சொல்றாரு, இது என்னுடையது, இது என்னுடையது. ஏன்னா நீங்களும் நானும் அவருடையவர்களா இருக்கிறோம். நன்றி சொல்லும் ஆண்டவரே, நான் உம்முடையவனா இருக்கிறபடினால, நான் உம்முடையவளா இருக்கிறபடினால என் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா காரியத்தையும் நீங்க பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே. நீங்க பார்த்து கொள்வீங்க. எங்களை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தேவன், எங்களுக்காக பார்க்கிற ஒரு நல்ல தேவன், எங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு நல்ல தேவன், எங்களுக்காக வழக்காடுகிற ஒரு நல்ல தேவன், எங்களுக்காக போராடுகிற ஒரு நல்ல தேவன். காலம் சென்ற அப்துல் கலாம்ங்கிறதான நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர், அவர் ISROல சயின்டிஸ்டாக இருக்கும்போது அவர் தலைமையில் இந்த ஜனக காரியங்கள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது அவங்க டீமில் இருக்க யாராவது தப்பு பண்ணால் அவர் சொல்வாரா, மேல் அதிகாரிகள் கேட்கும்போது அந்த தவறு நான் தான் பண்ணேன்னு சொல்லுவாரா. யோசித்து பாருங்களேன், ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷனே அவங்க வாழ்க்கையில் அவங்க டீமில் வரக்கூடிய யாராவது தப்பு பண்ணாலும் அந்த தவறு என்னுடையது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வார்னா, உங்களையும் என்னை உண்டாக்கினவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தீமையையும் அவர் அவருடையதாக எடுத்துக்கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? கல்வாரி சிலுவையில் அவர் செய்தது அதுதான். நம்முடைய சார்பில் இருந்த எல்லா தீமைகளையும் அவர் பக்கமா எடுத்துக்கொண்டாரு. எனக்குரியதுன்னு சொன்னாரு. நீ சுமக்க வேண்டிய பாரத்தை ஆண்ட தந்துரு. இந்த பாரம் இனி உன்னுடையதல்ல, இந்த பாரம் இனி என்னுடையது அப்படின்னு சொன்னாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொண்டபடினால நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் அவர் பார்த்து சொல்ல போறீங்க? 2 கரங்களை உயர்த்தி, என்னுடைய கண்ணீர்கள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய நிந்தனைகள், என்னுடைய தோல்விகள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய நிராகரிப்புகள், என்னுடைய அவமதிப்புகள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொண்டீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் சர்வ வல்லவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய தண்டனைகள், எங்களுடைய மரணம், எங்களுடைய ஆக்கினை தீர்ப்பு எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொண்டீங்க. உம்முடையதெல்லாம் எங்களுக்கு தந்தீங்க. ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு அதுதான். வரக்கூடிய தீமைகள், பிரச்சனைகள், கெட்ட பேரெல்லாம் அவன் எடுத்துக்குவான். ஆனா வரக்கூடிய வெற்றியை சொல்லுவான், நம்ம ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவர் ரொம்ப நல்ல ஒரு தலைவர், ஒரு நல்ல டீம் லீடர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, உங்க தலையில் இருந்த எல்லா நன்மைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா மேன்மைகளையும் கல்வாரி சிலுவையின் மூலமாய் எனக்கு தந்தபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. என் தலைமையில் இருந்த எல்லா தீமைகள், எல்லா நிந்தனைகள், எல்லா அவமதிப்புகள், எல்லா கஷ்டங்கள், எல்லா பாடுகள், எல்லா துயரங்கள், எல்லா புறக்கணிப்புகள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொண்டீங்க.
உங்க தலையின் மேல இருந்த எல்லா நன்மைகளையும் மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்க வாழ்க்கையில சுதந்திரமாக கல்வாரி சிலுவையின் மூலமாய் வாக்கு பண்ணீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து விசுவாசித்து, ஆண்டவரே உங்க தலையின் மீது இருந்த எல்லா நன்மைகள், எல்லா வெற்றி, எல்லா சுகம், எல்லா ஜீவன், எல்லா ஆரோக்கியம், எல்லா வெற்றி, எல்லா நல்வாழ்வு, எல்லா விடுதலை, நித்திய ஜீவன், ரட்சிப்பு, ஆசீர்வாதம், மேன்மை, மகிமை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையின் மூலமாய் எங்களுக்கு சுதந்திரமாக தந்திருக்கீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, சிறந்ததை தருபவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, சிறந்ததை தருபவரே. நான் இழந்ததி சிறந்ததை என் வாழ்வில் தருபவரே. நான் இழந்ததில் சிறந்ததை என் வாழ்வில் தருபவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, சிறந்ததை தருபவரே. வானத்து நட்சத்திரம் போல் பெருக செய், கடற்கரை மண் வானத்து நட்சத்திரம் போல் உயர்த்தி வைத்திடுவார். கடற்கரை மணலை போல் பெருக செய்திடுவார். சந்ததிக்குள்ளே சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். என் சந்ததிக்குள்ளே சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, சிறந்ததை தருபவரே. பச்சித்த வருஷங்களில் விளைவை தந்திடுவார். பூரண நன்மைகளால் திருப்தியாக்கிடுவார். சந்த
சந்ததி மேலே ஆவியை ஊற்றி சந்தானத்தை என்றும் உயர்த்திடுவீர். என் சந்ததி மேலே ஆவியை ஊற்றி சந்தானத்தை என்றும் உயர்த்திடுவீர். யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே பார்த்துக் கொள்வீரே. யெகோவாயிரே யெகோவாயிரே சிறந்ததை தருபவரே. யெகோவாயிரே நான் இழந்ததிலும் சிறந்ததையே என் வாழ்வில் தருபவரே. இழந்ததிலும் சிறந்ததையே என் வாழ்வில் தருபவரே. யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே பார்த்துக் கொள்வீரே. யெகோவாயிரே யெகோவாயிரே சிறந்ததை தருபவர். யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே பார்த்துக் கொள்வீரே. யெகோவாயிரே யெகோவாயிரே சிறந்ததை தருபவரே. சிறந்ததை தருகிற நல்ல தேவனே, எங்க வாழ்க்கையில எதெல்லாம் எங்களை விட்டு போச்சோ அதை விட பெஸ்டானது எங்க வாழ்க்கையில தரக்கூடிய நல்ல தேவன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்ல போறீங்க? ஆண்டவரே, நான் இழந்தது நன்மைக்கு, நான் இழந்தது நன்மைக்கு, இழந்ததை விட மேலானதை, பெஸ்டானதை, உயர்ந்ததை, சிறந்ததை, சிறப்பானதை என் வாழ்க்கையில் தருவதற்கு நீங்க சித்தம் கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே நினைச்சு நன்றி சொல்லுமா. உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ அதெல்லாம் நினைச்சு, ஆண்டவரே இதை நான் இழந்திருக்கிறேன், இதை விட பெஸ்டானதை நீங்க எனக்கு தந்திருக்கிறபடியா நன்றி. எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க விசுவாசத்தோடு? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இழப்புகள் பலதா இருந்தாலும், ஏராளமா இருந்தாலும், அதை விட ஏராளமானது, அதை விட மேன்மையானது, அதை விட சிறப்பானது என் வாழ்க்கையில் நீங்க தர போதுமானவராக இருக்கீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி நான் உணர்ந்து நன்றி சொல்றீங்க? உமக்கு நன்றி ஆண்டவரே. இழந்ததிலும் பெஸ்டானது தரக்கூடிய நல்ல தேவன். யோசேப்பு தகப்பன் தைத்து கொடுத்த பலவர்ண அங்கே இழந்தான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார் பாருங்க, ராஜாக்கள் உடுத்தக்கூடிய மெல்லிய வஸ்திரத்தை, ராஜ வஸ்திரத்தை அவனுக்காக கொடுத்தார். போத்திபார் வீட்டில் நல்ல ஒரு மரியாதையான ஸ்தானத்தில் இருந்தான். அதை இழந்து போனான், வீணா இழந்து போனான், அநியாயமா இழந்து போனான்.
கர்த்தர் பார்த்தாரு, எகிப்திலேயே உன்ன மாதிரி உனக்கு சமமான ஸ்தானம் யாருக்குமே கிடையாது, பெஸ்டானதை கொடுத்தாரு. அவன் இழக்கலைன்னா போத்திபார் வீட்டில் மட்டும்தான் பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம். கர்த்தர் எகிப்திலே இதை பெஸ்ட்டாக மாற்றினாரு. பலவர்னு அங்கேயும் அவனுக்கு போகலைன்னா ராஜவஸ்திரம் அவனுக்கு கிடச்சிருக்காது. நான் சொல்கிறேன், உங்கள் இழப்புக்களை நினச்சி ரொம்ப நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இப்படி இதெல்லாத்தையும் இழந்துட்டேன்னு. ஆண்டவர் இழந்து போனதில் சிறந்ததை தரக்கூடிய நல்ல தேவன். இழந்ததெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கால் தூசி கூட உதவாது. அதை விட பல மடங்கு மேன்மையான நன்மைகளை, மேன்மையான ஆசீர்வாதங்களை, மேன்மையான உயர்வுகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மட்டும் கரங்களை. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நான் இழந்ததை விட சிறந்ததை என் வாழ்க்கையில தர போதுமானவரா இருக்கீங்க. நன்றி சொல்றீங்களா? ஆண்டவரே, நான் அநேக காரியங்கள் என்னை விட்டு போனதற்காக நன்றி ஆண்டவரே. அநேக காரியங்கள் எங்களை விட்டு எடுபட்டதற்காக நன்றி. அதை விட மேன்மையானது, மேன்மையானதை, உயர்வானதை, சிறப்பானதை எங்க வாழ்க்கையில நீங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறபடியால் நன்றி. வேதத்தில் அநேக இடங்களை பார்க்க முடியும். ஆண்டவர் ஒன்று வீணா போச்சுன்னு சொல்லிட்டு என்னொன்று எது ரெடி பண்றாரோ அது எல்லாமே பெஸ்டா இருந்திருக்குது. நான் சொல்றேன், அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறாரு. அன்றைக்கு செய்த அவருடைய கை இன்றைக்கும் அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட பலன் குந்தி போகவில்லை. அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை. விசுவாசித்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்க கைக்கு இன்னும் வயசு ஆகல, வயதாகி போகாத கரங்களை உடையவர். சில நேரத்தில் அன்னைக்கு நான் செய்தேன், அன்னைக்கு எனக்கு பலன் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி செய்ய முடியலை. அது மனிதன், அது மனிதன். ஆனால் இன்றைக்கும் அதை விட மேன்மையாக செய்ய போதுமான தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் இழந்ததை விட மேன்மையானது எங்கள் வாழ்க்கையில் தருகிறவர். யோபு வாழ்க்கையில் அப்படிதான் கொடுத்தீங்க. அவன் இழந்தது 1000 இருந்தா, அவன் பெற்றுக்கொண்டது அதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக இருந்துச்சு. நாங்களும் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இழந்து போனது எல்லாவற்றையும் மறுபடியும் இரட்டிப்பாக, பல மடங்கு பெரிதாக, ஆசீர்வாதமாக, மேன்மையானதாக, உயர்வானதாக எங்க வாழ்க்கையில தர நீர் போதுமானவராக இருக்கீங்க. அதை செய்ய நீங்க சித்தம் கொண்டிருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம். அதை செய்வதற்கு உமக்கு திராணி இருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில், ஆமென். நாம் உட்காரலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கும்படி உங்கள் விதைகள் கரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்னுடன் சேர்ந்து அறிக்கை செய்து விதைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நல்ல பிதாவே, நான் இந்த விதையை கிறிஸ்து என்னும் நல்ல நிலத்திலே விசுவாசத்துடன் விதைக்கிறேன். இந்த விதை முளைத்து 100 மடங்கு பலனை தரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த பலனை எடுத்து நான் தேசங்களையும் சபைகளையும் இல்லாதவர்களையும் வாழ வைப்பேன். ஆமென். நாம் ஒருவர் பின் ஒருவராக விசுவாசத்தோடு கூட இதை நாம் விதைக்கலாம்.
இந்த வாரத்தில் பிறந்தநாள் காண இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆகாஷ் 14ஆம் தேதி, டிகேஎஸ் குமார் 17ஆம் தேதி அவங்களுடைய பிறந்தநாளை காண இருக்கிறாங்க. நாம் ஜெபிக்கலாம். முட்டு போட கஷ்டமாக இருக்கா? எல்லாரும் கழுங்க நீட்டுவோம், ஆசீர்வதிச்சு பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனா இயேசுவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே ஆகாஷ்காய் ஜெபிக்கிறோம். தாயின் வயிற்றில் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஜீவன், சுகம், பலன் யாவற்றையும் கொடுத்து ஆதரித்து வருகிறீரே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, காண இருக்கிற இந்த புதிய பிறந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். பிரவேசிக்க இருக்கிற புதிய ஆண்டுக்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலே அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தாவின் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இழந்து போனதை விட பெஸ்டானதை அவன் வாழ்க்கையில் நீங்கள் கொடுப்பதற்கு தீர்மானம் கொண்டிருக்கிறபடியே நன்றி சொல்கிறோம். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள நீர் கிருபை செய்தபடியே நன்றி சொல்கிறோம். அப்படியே குமாரனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அவங்களே ஆசீர்வதியும். நீர் கொடுத்த ஜீவன், சுகம், பலன் யாவற்றுக்காக நன்றி. அவங்க வாழ்க்கையிலையும் அவங்க இழந்து போன எல்லாவற்றையும் விட பெஸ்டானதை அவங்க வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள கர்த்தாவின் கிருபை செய்வீராக. தொடர்ந்து நீங்கள் மகிமைப்படுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா என்றார். சொல்லவில்லையா என்றார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், சத்தத்தை உயர்த்தி. பக்கங்கள் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். இந்த பக்கங்கள் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். கையை பிடிச்சி கூப்பிட்டு சொல்லுங்க, நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. அப்படி ரெண்டு பக்கத்துலையும் சொல்லுங்கள், ரெண்டு பக்கத்துலையும் சொல்லுங்கள், கூப்பிட்டு சொல்லுங்கள். ஆமென். இதை குறித்து தான் உங்களுக்கு போதித்தேன் இல்லையா? ஞாபகம் இருக்கா? இது ஞாபகம் இருக்கா? ஓகே. இதை குறித்து இன்னும் நிறைய தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அநேக நேரங்களில் நம்ம விசுவாசிக்கிறோம். யாரும் விசுவாசிக்காதவங்க கிடையாது. ஆனால் சரியாக விசுவாசிக்கிறோமா, சரியானதை விசுவாசிக்கிறோமா, இது ரொம்ப முக்கியம். ஓடுறவங்க எல்லாரும் ஓடுவாங்க. ஆனால் நான் சரியாக ஓடுறேன்னா, சரியான இடத்துல தான் ஓடுறேனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கரெக்டாக தான் பண்ணுறேனா, சரியாக தான் செய்கிறேனாங்கிறத நம்ம பார்க்கணும். சில நேரங்களில் நம்முடைய காசுகளை முதலீடு செய்கிறோம். அது முதலீடு செய்யும்போது சரியாக தான் முதலீடு செய்கிறேனா, சரியான இடத்துல தான் முதலீடு செய்கிறேனாங்கிறத பார்க்கணும். இதே மாதிரி விசுவாசிக்கிற நாம் சரியாக தான் விசுவாசிக்கிறேனா, என் விசுவாசத்தை சரியான இடத்துல தான் அப்ளை பண்ணுறேனாங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நியூ இயர் சர்வீஸில் மகிமை குறித்து போதிச்சிட்டேன் இல்லையா? மகிமைனா என்ன அப்படின்றத. அப்போது விசுவாசம் அப்படின்னா என்னங்கிறத உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். விசுவாசம்னா என்ன? எதை விசுவாசிக்க வேண்டும், எப்படி விசுவாசிக்கணும்? ஒரு மனிதன் விசுவாசிக்கிறான் என்றால் அதனுடைய ஷைன், அடையாளம் என்ன? பக்கங்களை பார்த்து கேளுங்க, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு என்ன அடையாளம் இருக்குது?
அதுக்கு என்ன? நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன அடையாளம் இருக்குது? வாயில் நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னோன்னே அதை நம்பிடணுமா? இல்லை, அப்படி வாயில் சொல்கிறவங்க யாரையும் நம்பாதீங்க, அப்படி யாரையுமே நம்பாதீங்க. ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஒருவர்கள் உண்மையாகவே விசுவாசிக்கிறாங்களா, விசுவாசங்கிறது அவங்களுக்குள்ளாக இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்துக்கு போவோம். எபிரேயர் 11வது அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு விசுவாசம்னு சொல்லி பெயர் வைக்கலாம். 11 பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்துக்கு அப்படி தான் பெயர் வைக்கலாம். ஏன்னா முக்கியமாக விசுவாசத்தை குறித்து அதிகமாக அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுக்குது. விசுவாசம் எப்படிப்பட்டது, விசுவாசத்தினால என்னெல்லாம் அவங்க வாழ்க்கையில் சாதிச்சாங்க அப்படிங்கிறத குறித்து ஒரு பெரிய ஒரு தொகுப்பு தான் அது. பைபிளில் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது விசுவாசத்திற்கான ஒரு டெஃபினிஷன், ஒரு விளக்கம். விசுவாசத்திற்கான ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், பைபிள் வாசிக்கும்போது பைபிளை பார்க்கலாம், மற்ற நேரத்தில் பைபிளை பார்க்க வேண்டாம். மற்ற நேரத்தில் என் முகத்தை நீங்கள் பார்க்கலாம். கீழே குனிஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கழுத்து வலிக்கும். அது கொஞ்ச நாள் கழித்து டாக்டர் சொல்வார் உங்களுக்கு கழுத்து எலும்பு தேஞ்சிருக்குன்னு சொல்வார். அதனால் கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்கலாம். தேவ சமூகத்தில் யாரும் குறுகி போயிருக்கிறத கர்த்தர் விரும்புறதில்லை, நானுமே விரும்புறதில்லை. அதனால் தைரியமாக என் முகத்தை என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஓகே, வாசிக்கன்னு சொல்லும்போது மட்டும் பைபிளை பாருங்கள். கரெக்டாக? ஓகே, குட். விசுவாசத்தை குறித்து வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டாலும் அதற்கு ஒரு சரியான ஒரு விளக்கத்தை இந்த ஒரு பகுதியில் தான் எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. முதல் வசனம் இப்படியாக ஆரம்பிக்குது. எப்படி? விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அப்போது நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா எதை நான் விசுவாசிக்கிறேன்? இதுவரைக்கும் நான் அதை பார்க்கலை, நம்பப்படுகிறவின் உறுதி. ஆனால் நிச்சயமாக நான் நம்புகிறேன், ரொம்ப தெளிவாக நம்புகிறேன், எனக்கு இப்படி தான் அப்படிங்கிறத உறுதியாக நான் நம்புகிறேன். அப்போ அது எப்படி நம்புறீங்க அப்படின்னு கேட்டால், நான் இதுவரைக்கும் நான் அதை பார்க்கல, ஆனால் எனக்கு தெரியும் எனக்கு இதுதான் அப்படின்றது. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குது. நான் நம்புகிறேன் ஆனால் பார்க்கல, எனக்கு நல்லா டெஃபினட்டாக தெரியும் இது இப்படி தாங்கிறது தெளிவாக தெரியும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஓகே, இந்த இடத்துல விசுவாசம் சொல்லி இந்த ஆசிரியர், எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் எதை சொல்கிறாரு? ஏன்னா இந்த இடத்துல தான் பெரும்பான்மையான நாம் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணிடுறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாயின்னு சொல்லியிருக்கே, நான் எதை விசுவாசிக்கணும்? அதை லைட்டாக சொன்னேன். அற்புதத்தை அல்ல, அற்புதரை விசுவாசிக்க வேண்டும். ஆமே, அற்புதத்தை விசுவாசிக்கிறது விசுவாசம் கிடையாது, அற்புதரையே அவரை தான் விசுவாசிக்கணும். கரெக்டாக, உண்மையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கடுத்து நிறைய காரியங்களை சொல்லிட்டு அப்படியே வரார் பாருங்க. 6வது வசனத்தில் பார்க்கும்போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமாக இருப்பது, ஒரு மனிதன் விசுவாசிக்காம தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கவே முடியாது. தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கவே முடியாது. அடுத்து அவன் எதை விசுவாசிக்கணும் அதை சொல்கிறாரு. முக்கியமாக எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் சரியானதை விசுவாசித்து தேவனுடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே, எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கொஞ்சம் என்ன ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். ஓகே, ரைட். சரியானதை விசுவாசித்து தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். பக்கத்தில் கூப்பிட்டு சொல்லுங்கள், நீங்கள் சரியானதை விசுவாசித்து தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சரீரத்தில், உங்கள் ஆத்மாவில், உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளிடத்தில்,
உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் செய்கிற வேலையில் வெளிப்படணும். ஆமென். அப்போது நான் எதை விசுவாசிக்க வேண்டும்? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை பார்ப்பேன். விசுவாசம்னா என்னது? நான் இதுவரைக்கும் பார்க்கல, ஆனால் நிச்சயமாக இருக்க நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். அதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அப்போ நான் எதை நம்பணும்? தொடர்ந்து வாசிப்போம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இருக்குதா? எபிரேயர் 11:6 இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க, அப்புறம் வீட்டில் போய் வாசிக்கலாம். இப்போ என்ன பார்க்கலாம்? ஓகே, குட். இப்போ என்ன பார்க்கலாம்? இருக்குதுல்ல? ஓகே, கவனிங்க. விசுவாசித்தால் மகிமை காண்பேன். விசுவாசம்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ நான் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், எதை விசுவாசிக்கணும்? தேவனை விசுவாசிக்கணும். யாரை விசுவாசிக்கணும்? கரத்தை வைத்து சொல்லுங்க. தேவனை விசுவாசிக்கணும், வேற எதையும் விசுவாசிக்கக்கூடாது. விசுவாசின்னு சொல்லும் போதே அதனுடைய பொருள் என்னன்னா, தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவனை எப்படி விசுவாசிக்கணும்? முதல்ல தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்பணும். பக்கத்தில் உங்களை கூப்பிட்டு கேளுங்க, நீங்க நம்புறீங்களா? கூப்பிட்டு கேளுங்க, ரெண்டு சைட்லையும் கேளுங்க. கடவுள் இருக்காரு, நம்பிக்கை இருக்கா? இப்போ அத்தனை பேரும் சொல்லியிருப்பாங்க, ஆமான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன பார்க்கலாம், கீழே பார்க்க வேண்டாம், என்ன பாருங்க. ஓகே, கவனிங்க. இப்போ எல்லாரும் ஆமான்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதை நம்பிடாதீங்க. ஏன் அப்படின்னா, அதை நம்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, தேவன் உண்டுன்னு விசுவாசிக்கிற மனிதன் அவன் வாழ்க்கையில் அவன் என்ன சொல்வான்னா, நான் அவரை தேடுவதினால் எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறத அவன் நம்புவான். ஆமென். கர்த்தர் இருக்கிறாங்கிறத விசுவாசிக்கிறவன் எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, எல்லா மதஸ்கரும் விசுவாசிக்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க, நாத்திகர்களை தவிர. அவர்களும் அப்படிதான் இருக்கணுங்கிறது அவருடைய எண்ணம் கிடையாது. தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் விசுவாசத்தை தவறாக அப்ளை பண்ணதுனால, சில விரக்திகள் அவங்க வாழ்க்கையில் வந்ததுனால, கடவுளை தேடுவது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதனால சபைக்குள்ளே இருக்கிற எல்லாரும் ஆத்திகர்கள்னு யாரும் நம்பிடாதீங்க. சபைக்கு வந்தாலும் தேவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் சொன்னேன், அவங்க போய் சொல்கிறாங்கன்னு சொன்னேன். எல்லாரும் ஆமான்னு சொல்லியிருப்பாங்க, உண்மைதான் சொல்லியிருப்பாங்க. சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தேவனை தேடுவதினால் என் வாழ்க்கையில் நன்மை உண்டு அப்படிங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு உண்மையாக இருக்குது? நான் சொல்கிறேன், இப்போ கை ஓய்த்துறீங்க, அந்த கை ஓய்த்துற ஸ்டைல்லையே தெரியுது. எனக்கு சொல்ல முடியும், இங்கே இருக்கிறதுல யார் யாருக்கெல்லாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்குது, யார் யாருக்கெல்லாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தெளிவாக சொல்ல முடியும். நான் இன்றைக்கி வாசிக்கும்போது இன்னும் தெளிவாக விளங்கிடும். பாருங்களேன், இன்னும் சில விஷயங்களை நான் இன்றைக்கி போதிக்கும்போது ரொம்ப அற்புதமாக பியூட்டிஃபுல்லாக புரிஞ்சிடும். உண்மைக்கும் கர்த்தர் இருக்கிறாங்கிறத நம்புகிறோம், ஆனால் அவரை தேடுறதுனால என் வாழ்க்கையில் நன்மை உண்டுங்கிறத நம்புகிறோமானா, அப்போ தான் ஒரு கேள்வி வருது இதயத்தில். அப்படி உண்மைக்கு எனக்கு நம்பிக்கை இருந்துன்னா நான் தேடாமல் இருக்க மாட்டேன். எத்தனை பேர் புரியுது? இப்போ என் வாழ்க்கையில் நான் தேவனுடைய மகிமை பார்க்கணுன்னா நான் விசுவாசிக்கணும். தேவன் இருக்கிறாரா? ஆமாம் இருக்கிறார். யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. விசுவாசமானது நம்பப்படுகிறவன் உறுதி, ஃபஸ்ட்டு காணப்படாதவன் நிச்சயம். தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டது யாராவது பார்த்துருக்காங்களான்னா பார்க்கவே இல்லை, யாராவும் பார்க்கவே இல்லை. பார்க்காத ஒருவர் தான் கடவுள், பார்க்க முடியாதவர் தான் கடவுள், இல்லையா? யாருமே பார்க்கல. அப்போ பார்க்காத ஒரு தேவனை நான் விசுவாசிக்கிறேன். எப்படி? அவர் உண்டென்றும் அவரை பார்க்கல, ஆனால் நிச்சயமா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவரை தேடுகிறவர்களுக்கு என்ன பாருங்க, அவரை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாகவே பலன் அளிக்கிறார்.
இந்த வசனத்தில் 2 பார்ட் இருக்குது. முதல் பார்ட் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்ட், 2வது பார்ட் தேடுறவங்களுக்கு பலன் அளிக்கிறார். இந்த 2ம் சேர்ந்தாதான் கடவுள் இருக்கிறாருங்கிற நம்பிக்கைக்கு அடையாளம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? மறுபடியும் சொல்றேன், 2 இருக்குது. 1 இன்று 1 = 1. கரெக்ட் தானே? இதுல ஏதாவது ஒரு 1 இல்லை 0 போட்டா அவுட்புட் என்னன்னா 0. அவுட்புட் என்னது? சத்தமா 0. ஃபர்ஸ்ட் இருக்கிற 1 எடுத்துட்டு 0 போட்டாலும் 0 தான். 2வது இருக்கிற இடத்துல 0 போட்டாலும் 0 தான். 2 இடத்துலையுமே 0 போட்டாலும் 0 தான். 2 இடத்துலையும் 1 இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் 1. ஆமே, இந்த இடத்துல அதே மாதிரி தான். தேவன் உண்டுன்னு நம்புறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 போடுங்க. அடுத்து இன்று போட்டுட்டு அவரை தேடுவதனால் பலன் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? அதில் நிறைய பேர் கொஸ்டின் மார்க் இருக்குது. கொஸ்டின் மார்க் இருக்குன்னா அந்த இடத்துல 0 போடுங்க. அந்த இடத்துல இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 0 வந்துன்னா நீங்கள் நாத்திகர்கள். கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். கொஞ்சம் தெளிவாக, கொஞ்சம் என்ன சொல்ல, அனுபவ ரீதியாக நான் அதை சொல்லித்தர விரும்புகிறேன். இப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். கடவுளை தேடுறதுனால என்ன நன்மை இருக்குன்னு நினைக்கிற உங்களுக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்லி வாழக்கூடிய அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது விளங்குதா? நான் கடவுளை தேடுறதுனால, அவரை சேவிக்கிறதுனால, அவரை ஆராதிக்கிறதுனால, கடவுளை நான் தொழுது கொள்வதனால என் வாழ்க்கையில் நன்மை உண்டுன்னு விசுவாசிக்க முடியாத ஒருவர்கள் அவங்க என்ன நினைப்பாங்க? கடவுள் இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன? உங்கள் மனசை தொட்டு யோசித்து பாருங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஒரு துக்கமான ஒரு செய்தியை சொல்கிறேன். சபைகளுக்கு, நம்ம சர்ச்சை மட்டும் சொல்லலை, பெரும்பான்மையாக எல்லா கிறிஸ்தவ சபைகளுக்கு வரக்கூடிய விசுவாசிகளுடைய பிள்ளைகள் சபைக்கு வந்தவர்களாக இருந்தாலும் அவருடைய பெயர்கள் சபை பதிவேட்டிலே எழுதப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு தெரியவில்லை, தேவனை தேடுவதினால் என் வாழ்க்கையில் நன்மை உண்டு. இந்த சத்தியம் புரியலைனா, இந்த சத்தியம் ஒரு மனுஷனுக்கு விளங்கலைனா அவன் கடவுளை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் சபைக்கு வருவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், முதல்ல ஒரு விஷயம் தெரியணும். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறார். ஒரு தெளிவான முடிவோடு இந்த இடத்த விட்டு கடந்து போகணும். யாருனாலும் சரி, இருக்கிறாருன்னா இருக்கிறதுனால தான் நான் தேடுறேன். இல்லாதவங்களை நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, தேட போகிறது. ஏதோ ஒரு காரியம், ஒரு ஆர்னமெண்ட்ஸ், ஒரு நகை ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, அது இருந்துச்சு, அது இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியலை. இருந்துச்சு, இப்போவும் அது இருக்குது, ஆனால் எங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. அப்போ தான் நான் தேடுவேன். அப்போ தான் உங்கள் வீட்டில் 1 லட்ச ரூபா பணம் இல்லவே இல்லை, நீங்கள் தேடுவீங்களா? உங்கள் வீட்டில் 15 பவுனுக்கு நகை அல்லது தாலி செயின் இல்லவே இல்லை, தேடுவீங்களா? கர்த்தர், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இல்லவே இல்லைன்னா நீங்கள் அவரை தேடுவீங்களா? இப்போ பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, நீங்கள் உண்மையிலே கடவுளை தேடுறீங்களா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன் தேவனுடைய மகிமையை என் வாழ்க்கையில் பார்க்க முடியலை? அதே நேரத்தில் நிறைய கொஸ்டின் பண்ணுறோம்ல, இதயத்தில் மனசில் கொஸ்டின் பண்ணுறோம்ல, ஏன் தேவனுடைய மகிமை பார்க்க முடியலைன்னா அவர் உண்டுங்கிறத நான் விசுவாசிக்கலை. அவரை தேடுகிறதுனால என் வாழ்க்கையில் பிரதிபலன் உண்டு, அதனால் என் வாழ்க்கையில் நன்மை உண்டு, சுபிட்சம் உண்டுங்கிறத நான் விசுவாசிக்கலை. அதனால நான் தேடலை. நான் சொல்கிறேன், கடவுளை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன்னு வாயில் சக்கரையாக பேசுகிறவங்கள நம்பாதீங்க.
உண்மையாய் ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு மனுஷிக்குள்ளாக தேவன் மீது நம்பிக்கை இருக்குமானால் அவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, தேவனை தேடிக்கொண்டே இருப்பார்கள். நிறைய பேருக்கு யோசிக்கிறாங்க, இவ்வளவு பப்ளிக்காக நம்மளை பற்றி வெளியே குட்டை உடச்சி விட்டார் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. தட் இஸ் ட்ரூ. அதுதான் அவங்களுக்கே தெரியாது நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. கிறிஸ்தவத்தில் மற்றுள்ள இந்துக்கள்லையும் இருக்காங்க, அவங்க இந்துவாக தான் இருப்பாங்க, ஆனால் ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாடு இருக்காது. கோயில் கொடுக்க வேண்டிய வரி அதெல்லாம் சும்மா கொடுத்துட்டு இருப்பாங்க, கேட்டால் சாமி கும்பிடுமா. ஆனால் போய் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு என்ன செய்யாது? நான் சொல்கிறேன், எவன் ஒருவன் தான் கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறானோ அவன் தவறாமல் அவரை தொழுது கொள்ளக்கூடியவனாக இருப்பான். விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிறது, அவனுடைய கிரியையிலிருந்து வெளிப்படுகிறது. எப்படி? அவன் நம்புறான், கடவுள் இருக்கிறத நம்புறான். அவரை தொழுது கொள்றதுனால, அவரை தேடுறதுனால என் வாழ்க்கையில எந்த பயனும் இல்லாமல் போவதில்லை, என் வாழ்க்கையில் அதிகமாக நன்மை உண்டுன்னு சொல்லி நம்புறான். அதனால எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும் கடவுளை தேடுறத அவனால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கை இருக்குது, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. நான் அவரை தொழுது கொள்றதுனால, அவரை பணிந்து கொள்றதுனால, அவரை ஆராதிக்கிறதுனால, அவர்கிட்ட நான் வேண்டுதல் செய்யறதுனால என் வாழ்க்கையில எதுவுமே வீணாய் போவதில்லை. நான் தொழுது கொள்றதுல, நான் ஆராதிக்கிறதுனால, நான் தேவனை சேவிக்கிறதுனால என் வாழ்க்கையில மிகுந்த பிரயோஜனம் உண்டுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? தொழுது கொள்ளணும் இல்லான்னு சொல்லுங்க. உண்மையிலேயே சர்ச்சுக்கு வர்றவங்க தேவனை தொழுது கொள்றதுக்கு வராங்களா, ஏதோ கடமைக்காக வராங்களாங்கிறது அதில் விளங்கிடும். புரியுதா? சொல்கிறது புரியுதா? நிறைய பேர் சர்ச்சுக்கு கும்பலாக போவாங்க, போகிறவங்க அத்தனை பேரும் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு விசுவாசி போகிறாங்கன்னு நினைக்கிறாதீங்க. சிலருடைய வாழ்க்கை ஸ்டைலாக அது மாறிடும், நாளடைவில் வாழ்க்கை ஸ்டைலாக மாறிடும். எப்படி? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா போகணும், சர்ச்சுக்கு போகணும், உட்காரணும், அங்கே ஒரு பாட்டு பாடுவாங்க, ஒரு காணிக்கையை போடணும், கொஞ்ச நேரம் அவர் ஏதோ பேசுவார், அதுக்கப்புறம் நம்ம வந்துடணும். இது அவங்களுடைய ஒரு நடைமுறை. தன்னுடைய இச்சை செயலாக இல்லாமல் அனிச்சை செயலாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம், அவன் அடிக்கடி வெளியே போயிட்டு இருக்கான், என்ன ப்ராப்ளம்? அடிக்கடி வருது அவனுக்கு, அது சொல்லி கரெக்ட் பண்ணி வைக்கணும். ஓகே, கவனிங்க. இச்சை செயலாய், இச்சை செயல் அப்படின்னா நான் யோசித்து, நான் நிதானித்து நான் அதை செய்வது. அனிச்சை செயல்னா என்ன அறியாமலே நான் செய்வது, என்ன அறியாமலே ஒரு ஹேபிட், ஒரு பழக்கம். சிலருக்கு சில பழக்கங்கள் இருக்கும், சும்மா அப்படி காலாட்டிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு அப்படி கால் மேலே கால் போட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்கு சும்மா மொபைல் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஹேபிட். அவங்க ஏன் செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்க தெரியாது, சும்மா அது ஒரு ஹேபிட். இதே மாதிரி நிறைய ஹேபிட்ஸ் இருக்குது சிலருக்கு. இதே மாதிரி சபைக்கு வருவதும் தேவனை என்ன சொல்கிறது, போனோம், கோயில் போனோமா, ஒரு காணிக்கை போட்டோமா, வந்தமான்னு இருக்கணும். ஏன்னா அவங்க நம்பலை, கடவுளை தேடுவதனால, கர்த்தரை ஆராதிப்பதனால என்னுடைய மனதையும் என்னுடைய கவனத்தையும் என்னுடைய பலத்தையும் நான் கடவுளுக்கு கொடுத்து சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு நான் அவரை தேடுறதுனால என் வாழ்க்கையில் நன்மை உண்டுங்கிறத நான் நம்பினால் நான் அதை செய்வேன். அந்த நம்பிக்கை எனக்கு இல்லைன்னா என்னால் செய்ய முடியாது. ஆமென். அப்போ என்னுடைய செயல் சொல்லுது, நான் தேவன் மீது எப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறேன். எதுக்கு? தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிற எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த காரியங்கள் தெளிவாக தெரிந்திருக்க வேணும். இது தெளிவாக இல்லாமல் தேவனுடைய மகிமையை பார்க்க எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும், அத்தனை பேர் கை உயர்த்துவீங்க. ஆனால் அதே நேரத்தில் நான் கேட்குறேன், தேவன் உண்டு, அவரை நான் தேடுறதுனால, அவரை நான் தொழுது கொள்கிறதுனால, அவரை நான் பணிந்து கொள்றதுனால, அவரை நான் ஆராதிக்கிறதுனால, தொழுது கொள்றதுங்கிறது அவரை ஆராதிக்கிறது, வர்ஷிப் பண்ணுறது.
என் வாழ்க்கையில் மிகுந்த நன்மை உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? இந்த நம்பிக்கையோடு நான் சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நான் தொழுது கொள்வதனால் நன்மை வரும் அப்படின்னு யோசிக்கிறவங்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக கடவுளை தேடுவாங்க, அப்படி இல்லை. நான் கடவுளை தேடுறதுனால என்னுடைய வாழ்க்கையில் குறைவு வருவதில்லை. காமனாக சொல்லக்கூடிய ஒரு காரியம், பொதுவான ஒரு விசுவாசம் நான் சொல்கிறது. நான் தேவனை அனுதினமும் சேவிக்கிறதுனால, தேவனை அனுதினமும் ஆராதிக்கிறதுனால, தேவனை இடைவிடாமல் ஏன் இடைவிடாமல் போகிறாங்க, ஏன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறாங்க, ஏன் இடைவிடாமல் ஆராதிக்கிறாங்க, ஏன் அடிக்கடி சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு மெய்யாகவே ஒரு நம்பிக்கை இருக்குது. அவரை தேடுவதனால் ஏதோ ஒரு நன்மை என் வாழ்க்கையில் உண்டு. அவரை தேடுவதனால எனக்கு வரக்கூடிய நன்மைகளை ஒன்று கூட குறைஞ்சு போகாது. ஏனென்றால் நான் தேடுகிற தேவன் உண்மை. அவரை தேடுவதனால என் வாழ்க்கையில் நன்மைகள் நிச்சயமாக வருங்கிறத உறுதியாக நம்புகிறாங்க. அதனால தான் அவ்வளவு கஷ்டத்திலும், அவ்வளவு பாடுகளிலும், அவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியிலும் எனக்கு ஒரு நன்மை இருக்குதுங்கிறது நம்புறதுனால தான், அந்த நம்பிக்கை தான் அவங்கள கொண்டு வருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பிக்கை இல்லைன்னா நிச்சயமாக வரவே முடியாது. நிச்சயமாகவே. இனி பார்ட் 2 பற்றி சொல்கிறேன் பாருங்களேன். ஏதோ ஒரு காரியத்திற்காக நான் விசுவாசிக்கும் போது, அந்த காரியம் நடக்காமல் இருக்கும்போது என்னுடைய நம்பிக்கையும் அவமாய் போய்விடுகிறது. அப்போ நான் எதை பார்க்க முடியாது? தேவனுடைய மகிமையை சத்தமாக காண முடியாது. நல்லா புரியும் நினைக்கிறேன். அநேக நேரங்களில் நாம் பின்வாங்கி இருக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் அதுதான். என் வாழ்க்கையில் நான் பின்வாங்கி இருந்ததுக்கான முக்கிய காரணம் அதுதான். தேவனை ஒரு காரியத்துக்காக விசுவாசிப்பது அல்ல, தேவனையே விசுவாசிப்பது. மறுபடியும் சொல்கிறேன், தேவனை ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் அவரை தேடுவதல்ல, ஏதோ ஒரு காரியத்துக்காக விசுவாசிப்பதில்லை, நான் தேவனையே விசுவாசிக்கிறேன். உண்மையாகவே அவர் இருக்கிறாரு. அவரை தேடுறவங்களுக்கு நிச்சயமாகவே பலன் அளிக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி முழுவதுமாய் நம்புகிறதுனால நான் இடைவிடாமல் அவரை தேடுகிறேன், நான் இடைவிடாமல் அவர் ஆராதிக்கிறேன். மீன்ஸ் என்ன சொல்லலை, யார் யாரெல்லாம் தேடுறாங்களோ அத்தனை பேரையும். ஆமே, எத்தனை பேர் நான் சொல்வது விளங்குது? வாசிக்காமல் சில பகுதியை நான் எடுத்து உங்களுக்கு பேசி சொல்லித்தர விரும்புகிறேன். கவனிங்க, தானியேலை தூக்கி சிங்க கெபியில் போடுவதற்கு முன்பதாக தானியேல் எப்படி ஆராதித்தான்? இடைவிடாமல் ஆராதித்தான். எப்படி ஆராதித்தான்? இடைவிடாமல் ஆராதித்தான். என்னது? ஆண்டவரே எனக்கு அதை தாரும், இதை தாரும். அவனுக்கு குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைகள் யாருமே கிடையாது. ஒரு கைதியாக, ஒரு வாலிபனாக கொண்டு வரப்பட்டவன். அவன் உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருப்பதற்காக நல்லா கவனிக்கணும். அநேகம் பேர் சொல்கிறாங்க, நான் இருக்கிற நிலைமையில நான் கடவுளை தேட முடியுமா? சொல்கிற இந்த வார்த்தையை சொல்கிற அநேகம் பேருக்கு, நான் இருக்கிற நிலைமைக்கு நான் எப்படி தேட முடியும் சொல்லுங்கள், நான் எப்படி சர்ச்சுக்கு வர முடியும் சொல்லுங்கள், இந்த வார்த்தைகள் சொல்கிற அநேகம் பேர் இருக்காங்க. அவங்கள நான் தானியேல் கிட்ட கூட்டிகிட்டு போக விரும்புகிறேன். தானியேல் தன் சுய தேசத்தில் இருக்கும்போது, தன்னுடைய சுய தேசத்தில் இருக்கும்போது பிற தேவனை அறியாத பிற ராஜாக்களினால சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவன். நல்லா கவனிக்கணும். தேவனை தேடக்கூடிய ஒரு மனிதன் தன் தேசத்தில் இருக்கும்போது அவன் சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறான். கைதியாக போகிறான், நல்ல வாலிபனாக போகிறான். அங்கே போய் உண்மையாக கடவுளை தேடுறான். உண்மையாக தேடுறதுனால அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கணும். அப்போ உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கும்போது அவனுக்குன்னு குடும்பம், கோத்திரம் இருந்துச்சுன்னா அந்த ராஜாவுக்கு உண்மையாக அவன் பணியாற்ற முடியாது, சேவை செய்ய முடியாதுங்கிறதுனால அவனுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தானியேல் அவனை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஃபேமிலி பிளானிங் பண்ணுறாங்க. ஏனென்றால் குடும்பத்தை பற்றி சிந்தை இல்லாத ஒரு மனிதன் தான் தனக்கு வேணும் அப்படின்னு யோசிக்காமல் அவன் இருக்கிறது வரைக்கும் மற்றவர்களை பற்றி யோசிப்பான். இது அந்த காலத்தில் இருந்த ஒரு பெரிய வழக்கம். யாராக இருந்தாலும் சரி, ஹையர் பொசிஷனில் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அப்போதான் அவன் உண்மையாக சமூகத்துக்கு தொண்டாற்றுவான்ட்டு. இது அன்னைக்குள்ள பழக்கம். யோசித்து பாருங்க, அவனுக்கு குடும்பம் கிடையாது, எதுவும் கிடையாது, அவன் எதுக்கு கடவுளை தேடணும்? எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? எத்தனை பேருடைய வார்த்தை நல்லா கவனிக்கிறீங்க?
அவனுக்கு நோ ஃபியூச்சர். ஏதோ அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா போதும். இனி அவன் ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு அவனுடைய சந்ததியை பெருக்குவதற்கான எந்த வாய்ப்பும் எந்த அறிகுறியும் அவனுக்கு கிடையாது. ஆனாலும் சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போக வந்த இடத்துல 3 வேளையும் இடைவிடாமல் தேவனை ஆராதித்தான். எதுக்காக ஆராதித்தான்? கேள்வி கேட்கணும் நீங்க. ஏன் ஆராதிச்சான்? அவன் பிள்ளைலாம் நல்லா இருக்கணும்னு ஆதரிச்சானா? இல்லை. அவன் நம்புறான் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. நான் சிறை பிடிக்கப்பட்டு இங்க வந்ததுனால கடவுள் இல்லாம போயிடல. இங்க அந்நிய தேசத்துல நான் கைதியா இருந்ததுனால கடவுள் இல்லாம போறதில்ல. அநேக பேர் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதிர்மறையான நிகழ்வுகளை வச்சு கடவுள் இருந்தா இப்படியா நடக்கணும், கடவுளை தேடினதுனால என்ன பிரயோஜனம், இப்படி நம்ம கேட்குறோம். நான் சொல்றேன், தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னா தேவனுடைய செயல்களை விசுவாசிக்க கூடாது, தேவனையே விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் நாம் பின்வாங்கி போவதற்கும் தேவனை விட்டு பிரிந்து போவதற்கும் கடவுள் இல்லைங்கிற ஒரு அவநம்பிக்கை உண்டாவதற்கும் தேவனை நாம் தேடாமல் இருப்பதற்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, தேவனையே விசுவாசிக்காமல் தேவன் எதையாவது செய்வாரா என்று விசுவாசிப்பதில் தான் பிரச்சனை வருகிறது. தானியேல் அப்படி இல்லை. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத உறுதியா நம்புறான். இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகு அவன் கைதியா போயாச்சு, அடுத்த தேசத்துக்கு போயாச்சு, ஆனாலும் நம்புறான். அங்க தேவனுக்கு உண்மையா இருக்கிறான். பதவி உயர்வு கிடைக்குது. அந்த உயர்வின் காரணமாக தன்னுடைய எதிர்காலமே பாதிக்கப்படுது. ஃபேமிலி பிளானிங் நடக்குது. ஆனாலும் அவன் தேவனை விட்டு விடவில்லை. தேவனை விட்டு யோசித்து பாருங்க. இன்றைக்கு நம்மை மாதிரி நல்லா கவனிக்கணும், யாரும் தூங்கக்கூடாது, நல்லா கவனிக்கணும். நம்மை மாதிரி இந்த உலகத்தின் மேன்மைக்காக மட்டும் தானியேல் தேவனை தேடி இருந்தால் அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்ச உடனே நம்மளை மாதிரி அவன் அழகாக வீட்டில் படுத்து தூங்கியிருக்கலாம். 3 நேரம் கடவுளை தேடுறதுக்கு தேவையே இருந்திருக்காது, அவசியமே இருந்திருக்காது. ஆனால் அவன் அப்படி இல்லை. ராஜ்யத்தின் 3வது பிரதானி அப்படின்னா ராஜாவை போலவே, எல்லாரும் சொல்லுங்க ராஜாவை போலவே, அந்த லெவலில் வச்சுட்டாரு ஆண்டவர். ஆனாலும் 3 வேளையும் கர்த்தரை தேடுகிறான். 3 வேளையும் கர்த்தரை யோசித்து பாருங்க. இவன் எதுக்கு தேடணும்? குடும்பம் இல்லை, குட்டி இல்லை, ஃபியூச்சரே இல்லை. அவனுக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு, ஒவ்வொரு நாளுக்கு 3 வேளைக்கு சாப்பாடு மட்டும் கிடைச்சா போதும். கடவுளை தேடணும்னு அவசரம் இல்லை. ஆனால் 3 நேரமும் ஒழுங்காக கடவுளை தேடுறான். ஏனென்றால் தேவன் ஒருவர் உண்டுங்கிறத அவன் விசுவாசித்தான். அவரை தேடுகிறவருக்கு நன்மை உண்டுங்கிறத அவன் விசுவாசித்தான். இம்மைக்கான காரியத்தை குறித்து யோசிக்கல. ஆனால் அவர் உண்றதுனால என் வாழ்க்கையில் நன்மை உண்டாகுங்கிறத அவன் நம்பினான். அதுதான் நம்பிக்கை. ஓகே, இப்போ சட்டம் வருது, நல்லா கவனிக்கணும். சட்டம் வருது. எப்படி? குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற யாரும் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. வேற யாரும் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. இந்த சட்டம் வந்துன்னா வேலை போறதுல உயிரே போயிடும். என்ன போயிடும்? தேவன் உண்டு விசுவாசிக்கிற மனிதனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த மாதிரி உயிரே போயிடும். ஆனால் அந்த சட்டம் வந்துச்சு. ராஜ்யத்தில் 3வது பிரதானியாக இருக்கிறேன். அப்போ எவ்வளோ பெரிய காரியம். ஆனால் கூட அவன் என்ன செய்யலை? அவன் முன்பு செய்து வந்தது போலவே அவன் தேவனை நோக்கி ஜெபித்து ஆராதித்து கொண்டிருந்தான். நீங்கள் தப்பாக நினச்சிருவீங்க. ஆண்டவரே, என்னை, என் குடும்பத்தை, என் பொண்டாட்டி, என் பிள்ளைகள், என் வேலை, என் ஆடு, என் மாடு அப்படின்னு நினச்சிருவீங்க. இல்லை, அவன் வர்ஷிப் பண்ணான்னா அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான், அவரை உயர்த்தி கொண்டிருந்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆராதனைங்கிறது வேற, நீங்கள் சொல்கிற ஜெபங்கிறது வேற. தானியேல் 3 நேரமும் காலையில் கடவுளே சீப்பு தாரும், சோப்பு தாரும், பேண்டு தாரும், சட்டை தாரும், துணியை தாரும், சொத்தை தாரும், வீடை தாரும் 3 நேரமும் ஜெபம் பண்ணல, மூச்சு விடாம 3 வேளையும் தேவனை மகிமைப்படுத்தினான்.
அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்டது என்றதை அறிந்தும் 3 வேளையும் கடவுளை தேடினான். 3 வேளையும் கடவுளை தேடினான். உண்மையாக தேடினான். கவனிங்க, இப்போ சிங்க கபில தூக்கி போடுறாங்க, அப்பவும் தேடுறான், அப்பவும் தேடுறான். தேவனை விசுவாசித்தான், அவர் உண்டுங்கிறத விசுவாசித்தான். அவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆமென். யோசித்து பாருங்க, அவனை தூக்கி சிங்க கபில போட்டாச்சு. சிங்கம் அவனை சேதப்படுத்தவில்லை. சிங்கம் அவனை சேதப்படுத்தவில்லை. வாழ்க்கையில் ப்ரமோஷன் வருது. எவ்வளோ பெரிய மகிமைங்க, எவ்வளோ பெரிய மகிமைங்க. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், இதே நிகழ்வு இன்றைய காலத்தில் ஏதாவது ஒரு மனுஷனுக்கு நடந்துருந்துன்னா அவன் ராஜ்யத்தில் பிரதானியாக இருக்க மாட்டான், பாஸ்டராக மாறிடுவான். இன்னைக்கு அதானே நடக்குது. உடனே ஃபுல்லாக சாட்சி சொல்கிறது, சர்ச்சாக போகிறது, அந்தளவு ஒரு தனியாக ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவு இன்னும் அப்படி இல்லை. அவன் பாஸ்டராக மாறலை, அவன் பிரதானியாக தான் இருந்தான். சிங்கத்தின் கெவிலேருந்து வெளியே வந்த பிறகும், இன்னும் அதிகமான ப்ரமோஷன் கிடைச்ச பிறகும் அவன் போதகராய் மாறவில்லை, அவன் உயிருள்ள சாட்சியாகவே இருந்தான். வாயினால் சபையாக போய் சாட்சி சொல்லலை, சேனலெல்லாம் போய் சாட்சி சொல்லலை. அவனுடைய வாழ்க்கையே பாபிலோன் முழுவதுக்கும் சாட்சியாக இருந்துச்சு. அவன் வாய் திறந்து சொல்லாமலே சாட்சியாக இருந்துச்சு. ஏன்னா தேவன் ஒருவர் உண்டுங்கிறத அவன் நம்பினான். அதனால தேவனுடைய மகிமை என்னங்கிறத சொன்னேன் இல்லையா, அவருடைய கனம் என்ன, அவருடைய பவர் என்னங்கிறத தானியேலுடைய வாழ்க்கையில் பல முறை தேவன் நிரூபித்தார். ஒரு முறை இல்லை, பல முறை நிரூபித்தார். வேத புத்தகத்தில் வாசிக்க முடியும், வேத புத்தகத்தில் தெளிவாக வாசிக்க முடியும், நன்றாய் வாசிக்க முடியும். நேபுகாத்நேச்சர் காலத்திலும், பெல்சத்சாருடைய காலத்திலும், தரீவினுடைய காலத்திலும் தானியேலுடைய காரியம் எப்படி இருந்துச்சு? ஜெயமாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, ஆட்சி மாற்றம் நடக்குது, ராஜ்யமே மாறுது. இதுதான் தேவனுடைய மகிமை. நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை எதை சார்ந்து இருக்கக்கூடாது என்றால், இந்த உலகத்தில் உள்ள எதையுமே சார்ந்து இருக்கக்கூடாது. உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற எதையும் சார்ந்து இருக்கக்கூடாது. இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிற தேவனை சார்ந்து இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையும் இந்த உலகத்தில் நடக்கிற எதை வச்சு உங்கள் வாழ்க்கை மாறாது. எத்தனை நான் சொல்றது புரியுது? உங்கள் விசுவாசம் இந்த உலகத்திற்கு உட்பட்ட ஒரு காரியத்தின் மீது அதை வைத்து விசுவாசம் இருக்குமானால், உலகத்தில் உள்ள நிலைமைகள், சூழ்நிலைகள் மாறும்போது உங்கள் வாழ்க்கையும் மாறிவிடும். ஆனால் இவனுடைய விசுவாசம் உலகத்தில் இல்லாத, பார்க்க முடியாத, உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு தேவனிடத்தில் இருந்தபடினால உலகத்தில் எத்தனையோ மாற்றம் வந்துருச்சு. கைதியா வாரான், ப்ரமோஷன் கிடைக்குது, ராஜாக்கள் வர்றாங்க, அப்பா காலம் இருக்குது, மகனுடைய காலம் வருது, அடுத்து அவங்களுடைய ராஜ்யம் தோற்கடிக்கப்பட்டு இன்னொரு ராஜ்யம் கூட அங்கே வருது. ஆனால் கூட அவன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அவன் தெளிவாக இருக்கிறான். அவனுடைய பதவியிலையோ அவனுடைய எந்த செல்வாக்கிலையோ ஒரு குறைவும் வரலை. அவன் எப்போதை போல் என்னென்றைக்கும் நார்மலாக இருந்துக்கிட்டே இருக்கிறான். யார் வந்தான, யார் போனான, கர்த்தர் ஒருத்தர் எனக்கு இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய விசுவாசத்தை, நம்முடைய விசுவாசத்தை சரியான இடத்துல சரியாக அதை அப்ளை பண்ணணும். சரியான இடத்துல விசுவாசத்தை நான் சொல்கிறேன், தேவனுடைய கையை விசுவாசிப்பதில்லை, தேவனையே விசுவாசிப்பது. யாரை விசுவாசிப்பது? அது எப்படி தெரியும்? தேவனை ஆராதிக்கிற ஸ்டைலில் தெரியும். தேவனை ஆராதிக்கிற ஸ்டைலில்
நான் இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக மட்டும் நான் முக்கியமாக சொல்கிறேன், தேவனை விசுவாசிக்கிறவங்க, தேவனை தேடுறவங்க, அவர் தேவனாக இருக்கிறாரு, அவருக்கு எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் அவரை தேடுறதுக்கும், எனக்கு பேய் வந்துடக்கூடாது, செய்வனை வச்சா என்னை பாதிச்சிடக்கூடாது, நோய் வந்துடக்கூடாது, என் குடும்பம் குட்டிகள் நல்லா இருக்கணும், இப்படிப்பட்ட கெட்ட சொப்பனை வந்தால் விரைவாக ஜோம் பண்ணுறது, பேய் சல்லியம் வந்தால் விரைவாக கடவுள் அப்படி இல்லை, நான் போயிட்டு வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகி வழியில் செத்துடக்கூடாது, இப்படிப்பட்ட குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்கிறதும் தேடுகிறதும் வீணுங்கிறத நீங்கள் முதல்ல அறிஞ்சிக்கிடுங்க. ஒரு கேள்வி நான் கேட்குறேன், கடவுளை தேடுற யாருமே ஆக்சிடெண்ட்டில் சாகிறதே இல்லையா? தயவுசெய்து வாய் திறந்து பதில் சொல்லுங்க. எத்தனையோ போதகர்கள் வாகன விபத்தில் இறந்திருக்காங்க. என் விசுவாசம் சரியான இடத்துல நான் அப்ளை பண்ணணும். தேவன் ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் ஒருவர் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் ஒருத்தர் இருக்கிறார். நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவர் இருக்கிறதுனால, அவரை நான் தேடுகிறதுனால என் வாழ்க்கையில் நன்மை உண்டு, என் வாழ்க்கையில் பிரயோஜனம் உண்டு, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு, என் வாழ்க்கையில் உயர்வு உண்டு. அவரை நான் விசுவாசிக்கிறதுனால, அவரை நான் நம்புகிறதுனால நான் அவருடைய மகிமையை பார்ப்பேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? தானியேல் தேவனை விசுவாசித்தான். யாரை விசுவாசித்தான்? நான் எடுத்த காரியம் வேற, ஆனால் சமயம் ஆயிடுச்சு, வரக்கூடிய நாட்களை தொடர்ந்து பேசுவோம். தேவனை தேடுகிறதுனா என்னது, எப்படி தேடணும் தெளிவாக சொல்லியிருக்குது, ரொம்ப தெளிவாக. நான் சொல்கிறேன், தேவனுடைய மகிமையை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களா? இந்த புதிய வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படணும்னு விரும்புகிறீங்களா? நான் சொல்கிறேன், தேவனை விசுவாசிங்கள், அவர் உண்டுன்னு விசுவாசிங்க. அவரை தேடுறதுனால, அவர் தேடுகிற, உண்மையாய் அவரை தேடுகிற எந்த ஒரு மனிதனுக்கும் அவர் பலன் அளிக்கிறார், அவர் பதில் கொடுக்கிறாருங்கிறத உண்மையாக நம்புங்க. இந்த விசுவாசம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தேவனுடைய மகிமை நீங்கள் பார்ப்பீங்க. எத்தனைக்கும் நான் சொல்கிறது விளங்குது? எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போம், கண்களை மூடுவோம், கரங்களை உயர்த்துவோம் தேவனுக்கு நேராக. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்கள் விசுவாசத்தை தவறான இடத்துல அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த நேரத்தில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, அல்லது உங்களை பரிசோதனை செய்யுங்க. நான் கடவுளை நம்புகிறேனா, இல்லை இவ்வளோ நாளும் நம்புகிற மாதிரி என்னையே நான் ஏமாற்றிக்கிட்டு இருந்தேனா? ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோன்னா உங்களை நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் இப்போ சொன்ன மாதிரி தேவனை விசுவாசிக்காமல் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக மட்டும் நம்புகிறேன்னா, தேவன் ஏமாறலை, நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம், நம்மளை நாமே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுது, தேவனை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். அது வேற பார்வை, அது வேற பார்வை. ஒரு செகண்ட் நம்ம ஆராய்வோம், என் விசுவாசம் எப்படி இருக்குது, யார் மேலே இருக்குது, எது மேலே இருக்குது. எந்த சூழ்நிலையிலும் உலகத்தில் எது நடந்தாலும் என் வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நம்புகிறவங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எதுக்காகவும் ஆண்டவர் விசுவாசிக்காதீங்க, உலகத்திற்கு அப்பாற்பட்டிருக்கிற அந்த தேவனை விசுவாசிங்க. நான் சொல்கிறேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சோதனை வந்தாலும், நான் சொல்கிறேன், தானியேலுக்கு வந்த மாதிரி பிரச்சனை உங்கள் யாருக்குமே வந்திருக்காது. நீங்கள் என்ன கைதியாட்டாக இருக்கீங்கங்க, இல்லை உங்கள் எதிர்காலமே போச்சுங்க மாதிரி அந்த மாதிரி இருக்குதா? கிடையாது. நான் சொல்கிறேன், அந்த அளவுக்குலாம் யாருமே பாதிக்கப்படலை. ஆனால் கூட அவன் தேடுனதில் ஒரு குறைவும் வைக்கவில்லை. ஏன்னா உண்மையாகவே கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறதா ஆணித்தரமாக நம்பினான். அப்படியே அர்ப்பணிப்போம், கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஒருவேளை இந்த விசுவாசம் இல்லைன்னா
ஆண்டவர் இப்படி நான் உங்களை விசுவாசிக்கிறது எனக்கு உதவி செய்யுங்க. உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்துக்காகவும் நான் உங்களை தேடாமல் நீங்கள் உண்மையிலே இருக்கீங்க. உங்களை நான் ஆராதிக்கிறதுனால, உங்களை நான் தொழுது கொள்கிறதுனால என் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும், என் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும், என் வாழ்க்கையில் மேன்மை உண்டாகுங்கிறத நான் நம்புகிறேன். மேன்மை உண்டாவதற்காக நான் உண்மை தேடாமல், மேன்மை உண்டாவதற்காக தேடாமல் நீர் தேவனாக இருக்கிறதுனால நான் உண்மை தேடுறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல போகிறீங்க? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், தேவனிடத்தில் வர்றவன், கடவுளை தேடி வர்றவன் முதலாவது அவர் உண்டென்றும் அவரை தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று அவன் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் என் வாழ்க்கையில் உண்டாகட்டும், என் வாழ்க்கையில் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீ தந்த இந்த நல்ல வார்த்தையை உம்முடைய நாமத்தினாலே நான் போதித்திருக்கிறேன் ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்க நீர் கற்றுக்கொடு, உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களை விசுவாசிக்கணும், உங்களை நம்பணும். எதுக்காகவும் நம்பாமல் நீர் தேவனாக இருக்கிறபடினால உங்களை நாங்கள் நம்பணும். நீர் தேவனாக இருக்கிறபடினால, நீர் அதுக்கு தகுதியாக இருக்கிறதுனால, நீர் அதுக்கு பாத்திரவனாக இருக்கிறதுனால, நீர் ஆராதனைக்கு தகுதியானவனாக இருக்கிறதுனால உங்களை நாங்கள் தேடணும், உங்களை நாங்கள் நம்பிக்கொள்ளணும், உங்களை நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கணும். எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட நேரத்திலும், எவ்வளவு கடினமான நேரத்திலும், என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஆண்டவரே உங்களை நாங்கள் தேடணும். நீர் தேவன், நாங்கள் உங்களை பார்க்கல, ஆனால் நீங்கள் இருக்கீங்க. உங்களை நாங்கள் நம்புகிறோம், உங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களை விசுவாசிக்கும் போது உம்முடைய மகிமையை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த நீ போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்துக்கும் உங்களை விசுவாசிக்காமல் நீர் தேவன் என்றே உண்மையாய் நம்பி எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் உம்முடைய மகிமை வெளிப்படவும், அநேகர்கள் உம்மை எங்கள் மூலமாய் கண்டுகொள்ளவும் கர்த்தாவின் கிருபை செய்வீராக. தொடர்ந்து நீங்கள் மகிமைப்படுங்க, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். விதைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை 100 மடங்கு பலனை கொடுக்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் 100 பலனை கொடுக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உயிர்ப்பிக்க போதுமானதாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த வார்த்தை எல்லாருக்குள்ளாகவும் போய் கிரியை செய்யட்டும். நீரே உண்மையான தேவன் என்பதை கண்டுகொள்ளட்டும். தவறான விசுவாசத்தில் இருந்து சரியான விசுவாசத்துக்குள்ளாக கடந்து வரட்டும். தொடர்ந்து நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் சதா காலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். இந்த பாடலை பாடி நாம் கடந்து செல்லலாம். யெகோவானிசி ஏற்றி பாடுவோம். எங்க கொடி வெற்றி கொடியே, எங்க கொடி வெற்றி கொடியே, எங்க கொடி வெற்றி கொடியே, எங்க கொடி வெற்றி கொடியே. யெகோவானிசி, 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 யெகோவானிசி,
மன்னன் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவா, நீரும் எதிரி சதிகளுக்கு மிரளவா. வீறு கொண்டெழுவீர் இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவா, மீறி எதிரி சதிரிகளுக்கு மிரளவா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, எங்கள் கொடி வெற்றி கொடியே, எங்கள் கொடி வெற்றி கொடியே, எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, 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 யெகோவா நிசி. ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.